ஹே லீனா, இந்த தடவை தேங்க்ஸ் கிவிங்க்கு அப்பா கிட்ட என்ன கிஃப்ட் கேட்க போற? இந்த தடவை எனக்கு ஒரு புது பைபிள் கேட்கலான்னு இருக்கேன். எப்போ பார்த்தாலும் ஏதாவது புக்கு பைபிள் இததான் கிஃப்டா கேப்பியா? அதுவும் பைபிள் வாரத்துக்கு ஒரு தடவை தான் படிக்க போறோம். அத போய் தேங்க்ஸ் கிவிங் கிஃப்டா கேக்குறேன்னு சொல்ற? ஆமா, அப்போ நீ என்ன கேட்க போற லீ? இந்த தடவை தேங்க்ஸ் கிவிங்க்கு நான் கேடிஎம் பைக் கேட்க போறேன். கேடிஎம் பைக்கா? சரி லீ, உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். ரெண்டு பேரும் சொல்லுங்க, உங்க ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ் கிவிங்க்கு என்ன கிஃப்ட் வேணும்? அப்பா, எனக்கு இந்த தடவை கேடிஎம் பைக் வேணும்பா. ஓகே லீனா, உனக்கு என்ன வேணும்? அப்பா, எனக்கு ஒரு புது பைபிள் வேணும்பா. ஓகே, நாளைக்கு காலையிலேயே உங்க ரெண்டு பேரோட கிஃப்டும் உங்ககிட்ட இருக்கும். ஓ மை காட், நான் ஆசைப்பட்ட கேடிஎம் பைக் எனக்கு கிடைச்சிருச்சு. ஐ, நான் ஆசைப்பட்ட பைபிள் எனக்கு கிடைச்சிருச்சு. தேங்க் யூ பா. அப்பா, நான் முதல் சாலரி வாங்கியிருக்கேன். இந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். என் தங்கச்சி இவ, ஆனா அவளே வேலைக்கு போய் சம்பளம் வாங்கிட்டா. ஆனா இன்னும் என்னால எதுவுமே பண்ண முடியல. ஆமாலி, நீ உலக பிரகாரமான பொருளுக்கு ஆசைப்பட்ட, அதனால இப்போ உன் வண்டியும் உடைஞ்சிருச்சு, உன் கையும் உடைஞ்சிருச்சு. ஆனா லீனா மேலானவைகளுக்காக ஆசைப்பட்டா. அவ மேலான காரியங்களான தேவனுக்குரியவைகளை நாடுனதுனால இன்னைக்கு அவளுக்கு உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதத்தையும் ஏசப்பா கொடுத்திருக்காங்க. வேதாகமத்துல ஒரு வசனம் இருக்கு. கொலேசியர் 3:2 பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள்னு. நீ ஆசைப்பட்ட பைக் அழிஞ்சு போற ஒரு பொருள். அதனால இப்போ உன்னால எந்த பைக்கையும் ஓட்ட முடியல. உன் கை உடைஞ்சதால உன்னால லாஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் எழுதவே முடியல. அதனால உனக்கு ஒரு வருஷம் வீணாவும் போச்சு. இன்னும் உன்னால எந்த வேலைக்கும் போக முடியல. ஆனா லீனா ஆசைப்பட்டது அழியாத ஒரு பொக்கிஷமாகிய வேதாகமத்துக்கு. இந்த உலகத்துல இருக்க எல்லா பொருளுமே அழிஞ்சு போற ஒரு பொருள் தான். ஆனா தேவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்தே போவதில்லை. அவ மேலானவைகளை தேர்ந்தெடுத்தா. அதனால ஏசப்பா அவளுக்கு உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்தாங்க. ஆனா நீ உலக பிரகாரமா அழிஞ்சு போற ஒரு பொருளை தான் தேர்ந்தெடுத்த. அதனால உனக்கு எந்த பலனுமே கிடைக்கல. நம்ம தேவனுக்குரிய காரியங்களான மேலானவைகளை தேடும் போது பூலோகத்துல மட்டும் இல்ல, பரலோகத்திலையும் நமக்கு பலன் உண்டாகும். நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்பா. இனிமேல் என்னோட வாழ்க்கையில நான் எப்பவுமே அழிஞ்சு போற எந்த பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டேன். மேலானவைகளான தேவனுடைய காரியங்களை தான் இனிமேல் எப்பவும் தேர்ந்தெடுக்க போறேன். சந்தோஷம் லீ. ஏசப்பா நிச்சயமா உங்க ரெண்டு பேரையுமே ஆசீர்வதிப்பாங்க. எஸ் குட்டீஸ், என்னோட பிரதர் உலக பிரகாரமா அழிஞ்சு போற ஒரு பொருளை பரிசா ஆசைப்பட்டான். ஆனா நான் மேலானவைகளான தேவனுடைய வேத வார்த்தையை என்னோட பரிசா தேர்ந்தெடுத்தேன். நீங்க நினைக்கலாம் எதெல்லாம் மேலானவைகள்னு. இந்த உலகத்துல இருக்க எல்லா பொருளுமே அழிஞ்சு போற ஒரு பொருள் தான். ஆனா மேலானவைகள் அழிவே இல்லாததா இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் எது அழிவில்லாததுன்னு. தேவனுடைய வேத வார்த்தைகள் தான். அதை தினமும் தியானிச்சு அதன்படி நம்ம வாழ்க்கையில நடக்கும் போது ஏசப்பா நிச்சயமா நம்மள பல விதமான ஆசீர்வாதங்களால நிரப்புவாங்க. இன்னைக்கு நீங்களும் வேதாகமத்தின்படி மேலானவைகளான தேவனுடைய காரியங்களை நாடும் போது ஏசப்பா நிச்சயமா எல்லா விதமான நன்மைகளினாலையும் நம்மள நிரப்புவாங்க. சோ குட்டீஸ், இன்னையிலிருந்து தேவனுடைய காரியங்களை மட்டும் தேட ஆரம்பிங்க. ஏசப்பா நிச்சயமா உலக பிரகாரமான எல்லா ஆசையும் நிறைவேற்றுவாங்க. உலக பிரகாரமானது மட்டும் இல்ல குட்டீஸ், பரலோக நன்மைகளும் நமக்கு உண்டாகும்.